இன்றும் நாங்கள் முக்கியமான பல விடயங்கள் பற்றி பேசப் போகிறோம். அதில் இன்று உங்களுக்கான விளக்கங்களாக தருவதற்காக நான் எடுத்து வந்திருக்கின்ற விடயம் இதுவாகத்தான் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த பதம், குறிப்பாக தேவாரங்கள் அல்லது திருமுறை பாடல்கள் நாங்கள் ஓதுகின்ற போது இந்த திருச்சிற்றம்பலம் என்பதனை சொல்லிதான் ஆரம்பிப்பது நாங்கள் இந்துக்களாகிய நாங்கள் கடைபிடித்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்து இதனை பயன்படுத்தி வந்த ஒரு நோக்கமாகவோ அல்லது பயன்பாட்டில் நிறையவே இருந்ததன் காரணமாக இதற்கான விளக்கம் இப்போது இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அல்லது சிலருக்கு மறந்து போயிருக்கலாம். இதற்கான உண்மையான விளக்கம் என்ன என்பதனை தருவதற்கு இன்றும் நாங்கள் இந்த கேள்வியினை எங்களுடைய ஐயா அவர்களிடம் கேட்கின்றோம். நாங்கள் ஐயா, இன்றைய தினம் அதாவது திருச்சிற்றம்பலம் என்று நாங்கள் சொல்லுவது வழக்கம். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகின்ற பொழுது, திரு என்பது இறையை குறிக்கின்ற, மங்களத்தை குறிக்கின்ற, சிறப்பை குறிக்கின்ற, செல்வத்தை குறிக்கின்ற ஒரு அடைமொழியாக இருக்கின்றது. சிற்றம்பலம் என்று சொல்லுகின்ற போது, அம்பலம் என்பது வெளி அல்லது மேடை, சிற்றென்பது சிறிய, சிறிய மேடை அல்லது சிறிய வெளி என்று பொருள்படுகின்றது. பொதுவாக இது சைவர்களின் தலமாக, சிறப்பு தலமாக விளங்குகின்ற சிதம்பரத்தை குறிப்பதாக இருக்கின்றது. இந்த திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை நாங்கள் திருமுறைகள் பாடும் தொடங்குகின்ற பொழுதும் திருமுறைகளை பாடி நிறைவு செய்கின்ற பொழுதும் சொல்லுவதை வழமையாக கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், திருமுறைகள் இடைக்காலத்திலே மங்கி மறைந்திருந்த பொழுது திருமுறை கண்ட சோழன் என்று போற்றப்படுகின்ற ராஜராஜ சோழனுடைய காலத்திலே நம்பியாண்டார் நம்பியினுடைய முயற்சியினாலே இந்த திருமுறைகள் தில்லையிலுள்ள சிதம்பரம் அல்லது திருச்சிற்றம்பல தலத்திலே இருந்த அறையில் இருந்து மீள எடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பழக்கத்துக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டன. ஆனபடியினாலே இதன் ஞாபகமாக திருச்சிற்றம்பலம் சொல்லும் மரபு இருப்பதென்று பல அறிஞர்களும் கூறுகின்றார்கள். இதைவிட நாங்கள் தேவார பாடல்கள் திருமுறைகள் பாடும் தொடக்கத்திலே திருச்சிற்றம்பலம் சொல்லுகின்ற பொழுது அது இறைவன் எங்கும் நிறைந்து எங்கும் பரந்த வியாபகமாயிருக்கின்ற இறைவன், அதாவது சொல்லுவோம் இது காஸ்மிக் லோட், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையில்லாத அந்த பரம்பொருளுக்கு சொல்லுகின்ற வழக்கமாக முதலாவது திருச்சிற்றம்பலம் அமைகின்றது. அதே போல திருமுறைகள் பாடி நிறைவு பெறுகின்ற பொழுது சொல்லுகின்ற திருச்சிற்றம்பலம் இந்த எங்கும் பரந்த இறை எல்லாவற்றிலும் நுண்ணியதாக, நுண்ணியதிலும் நுண்ணியதாக ஆன்மாவுக்குள்ளே எங்கள் எல்லாருடைய உயிர்களுக்கும் உள்ளேயும் இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் உரைகின்றான். அந்த உயிருக்கு உயிராக நுண்ணியதிலும் நுண்ணியதாக உள் உரையும் இறைக்கு சொல்லுகின்ற வணக்கமாக திருமுறை பாடல்களின் நிறைவின் போது சொல்லப்படுகின்ற திருச்சிற்றம்பலம் அமைகின்றது. இதிலே இன்னும் ஒரு விளக்கத்தையும் கவனிக்கலாம். கடவுள் என்ற தூய தமிழ் சொல்லுக்கு இணையான வார்த்தை வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று கூறுவார்கள். இது பன்மொழி புலவர் தனிநாயகம் அடிகள் தந்த கூற்று. கட என்பது எங்கும் பரந்து அதற்கு அப்பாலும் கடந்து நிற்கின்ற தன்மையையும், உள் என்பது எங்கும் உள் நிறைந்து அணுவுக்கு அணுவாய் ஆன்மாவுக்கு ஆன்மாவாய் உயிருக்கு உயிராயிருக்கும் தன்மையையும் கூறுகின்றது. அப்படிப்பட்ட இந்த கடவுளுக்கு சொல்லுகின்ற ஒரு பூரணமான வணக்கமாக தோத்திரத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் சொல்லப்படுகின்ற திருச்சிற்றம்பலம் அமைகின்றது.